பினாங்கில் அழகன் முருகன் வீற்றிருக்கும் தங்க ரத ஊர்வலமும் அவரின் வேல் கம்பீரமாய் குடிக்கொண்டிருக்கும் வெள்ளி ரத ஊர்வலமும் அலையென திரண்ட மக்கள் கூட்டத்துடன் ஜலன் கெபுன் பூங்காவில் வீற்றிருக்கும் தண்ணீர் மலையான் ஆலயத்தில் இன்று பின்னிரவு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2017ஆம் ஆண்டு முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட தங்க ரத ஊர்வலத்திற்கு பிறகு பினாங்கில் ஆண்டுதோறும் தைப்பூச விழா களை கட்டி வருகிறது. இன்று காலை மணி லெபோக்வீன் சாலையில் இருந்து ஜலன் கெபுன் பூங்காவில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு பால தண்டாயுதபாணி ஆலயத்திற்கு ரதம் புறப்பட்டது. ரத பவனி முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளும் பொதுமக்களும் உடன் நடந்தனர். ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் 132 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெள்ளி ரத ஊர்வலத்தின் பவனி பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த ரதம் லெபோ பினாங்கில் உள்ள நகரத்தார் கோவில் வீட்டில் இருந்து ஜலான் ஐர் துர்ஜுனில் உள்ள நாட்டுக்கோட்டை செட்டியார் ஆலயத்தை நோக்கி பயணித்தது. பினாங்கு வெள்ளி மற்றும் தங்க ரத ஊர்வலத்தின் போது ஜலான் மெகசின் மற்றும் ஜலான் டத்து கிராமத்தில் லட்சக்கணக்கான தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருந்தன. இந்துக்கள் மட்டுமின்றி பிற இனத்தவர்களும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் வகையில் அவை உடைக்கப்பட்டது அங்கு வந்திருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. சுற்றுலா பயணிகளும் ஆவலுடன் ரத ஊர்வலத்திற்காக பல மணி நேரம் பொறுமையுடன் காத்திருந்து அதனை கண்டு மகிழ்ந்தனர்.